அதோட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்குனீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல் பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பயந்து கிடக்குடா. எடுத்து விட்டா நம்ம அரசியல் இதா. உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்க போறடா. பிச்சை காரணம் உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கலாம் போமா? அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்ட போட ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய், என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாய் அப்படி தேச சாயிரும்டா. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்க. ஜேசுதாசா? டேய், அப்படின்னா பாட்டு பாட வாங்கி வந்திருக்கேன். அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். அண்ணே அரசியல் வரவங்களா குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, டக்கு மடக்கா கேள்வி கிறுக்கு பிடிக்கிறா. புரியுதா? டேய், நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன் மம்பு பண்ண ஒரு 5 பேர் வளர்க்க டைம் செத்துமே எங்க அவனுங்க? வாங்க வாங்க வாங்க. தலைவரே, திட்டு வந்தாலும் கட்டுப்போட கால விடுறீங்க. என்ன கேக்குறீங்க? இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்குது, என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்காம நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவரே. அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக் அதிகமாகறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி இது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம். மனு தான் கொண்டாடுறேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனு மட்டும் வச்சு நாக்க வைக்கவா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதி தான்.